விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் அன்பர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். நவம்பர் 17ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் 2025 எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரங்களுக்கு ராசிநாதன் வக்ரம் ஆகிறது ஒரு மாதிரியான டல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கூடுதலாக வார பிற்பகுதியில் உங்களுடைய ராசியிலேயே 8ஆம் அதிபதி வளர்பிறை சந்திரனா வராரு. வளர்பிறை சந்திரனாலும் கூட அவர் பெரிய ஒளியான சந்திரன் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த காலகட்டத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி, குரு, புதன் மாதிரியான கிரகங்கள் லேசாக வக்ரம் அடைகிறது உங்களை ஒரு அளவுக்கு பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏங்க, புதன் உங்களுடைய 10ஆம் அதிபதி, 7ஆம் அதிபதி, குரு உங்களுடைய ராசிநாதன், சனி வந்து 2ஆம் அதிபதி. அப்ப என்ன, இந்த தொழில் மாதிரியான அமைப்புகள்ல சிலருக்கு ஒரு மாதிரியான டல்லான காலகட்டமும், இவ்வளவு நாள்ல தேக்கமாக இருந்து வந்தவர்களுக்கு இந்த இடத்துல ஒரு மாற்றம் வரக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாரம்ங்க இந்த வாரம். ஆனாலும் பெருசாலாம் அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் நெகட்டிவாலாம் ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை தனுசு ராசிக்காரங்களுக்கு. இப்போ தொழில் அமைப்புகள்ல உங்களுக்கு பிடிக்கலனாலும் சில நல்ல மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அதை உணரக்கூடிய தருணமே இன்னும் ஒரு அடுத்த வருஷத்துல தான் உணரக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரி இருக்கும். 12ஆம் பாவகத்தில் உங்களுடைய பாக்கியாதிபதி மறைகிறது. இந்த இடத்துல என்ன, கொஞ்சம் பாக்கியங்கள் மறையக்கூடிய அமைப்பு. சிலருக்கு 5ஆம் பாவகம், 11ஆம் பாவகம், 5, 11ஆம் பாவகம் வலுத்திருக்கு. இந்த 5, 11ஆம் பாவகம் வலுத்திருக்கவங்களுக்கு வம்பு வழக்கு, கோட்டை கேஸ் மாதிரியான விஷயங்கள், அரசு சார்ந்த டெண்டர்களில் உங்களுக்கு வந்து சாதகமான நிலை வரக்கூடிய அமைப்பு. இவ்வளவு நாள் இப்படி இருந்தாருங்க அப்படி இருந்தாருங்க, சடன்லி என் பக்கம் திரும்பி எனக்கு சாதகமாக பேசிட்டாருங்க அப்படின்ற மாதிரியான அமைப்பு தொழில் சார்ந்த அமைப்புகளில் இருக்கும். 5ஆம் பாவக வழியில் சுப செலவுகள் இருக்கும். என்ன, குழந்தைங்களுக்கு செலவு பண்ணுவீங்க, பிள்ளைங்களுக்கு கல்யாணம், பிள்ளைங்களுக்கு அதை பண்ணுறேன், பிள்ளைங்களுக்கு இதை செய்கிறேன், படிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரியான சுப செலவுகள் இருக்கும். ஆனாலும் 8, 12 சுபத்துவ அமைப்புகள்ல நிறைய பேருக்கு டிராவல் அதிகமா இருக்கும். தனுசு ராசிக்காரங்க இங்க அலையிறோம் அங்க அலையிறோம், சில இடத்துல ஏன் அலைச்சல் இருக்குன்னு தெரியலங்க, அங்க போனா அங்க வர சொல்றாங்க, இங்க வந்தா அங்க போக சொல்றாங்கன்ற மாதிரியான அலைச்சல்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனாலும் இந்த இடத்துல தொழில் சார்ந்த அமைப்புகள்ல நல்லதும், படிப்பு சம்பந்தப்படக்கூடிய அமைப்புகள்ல தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல மாற்றங்களும் வரக்கூடிய அமைப்பு. தனிச்சு சொல்லணும் அப்படின்னாக்கா ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகள்ல பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு கூட இப்போ ஓரளவுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு. தாயாரோடு இருந்து வந்த பிரச்சனைகள்ல அப்படியே மெதுவாக இணக்கம் காணக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரியான தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்துல மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் வீடு, வாகனம், தாயார் அமைப்புகள்லையும் தொழில் சார்ந்த அமைப்புகள்ல ஒரு மாதிரியான இவ்வளவு நாள் இப்படி இருந்துச்சுங்க, இப்போ ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி நகருதுங்கன்ற மாதிரியான ஒரு தன்மையாக சகல தரப்பு தனுசு ராசி மத்திய வயதுல இருக்கிறவங்களுக்கும் நிச்சயமாக இருக்கும்.